ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரிங். அதாவது ஸ்ட்ரிங் பைத்தானில் எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னென்னா, அது ஒரு டேட்டா டைப். பைத்தானில் இருக்க ஒரு டேட்டா டைப். நம்பர் அப்படின்ற மாதிரி, நம்பர், டுப்பிள்ஸ், லிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிங் அப்படின்றதும் ஒரு டேட்டா டைப் தான். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக ஸ்ட்ரிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எந்த ஒரு ப்ரோக்ராமிங்லேயுமே ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஸ்ட்ரிங் இல்லாத ஒரு ப்ரோக்ராமே இருக்காது. ஸோ ஸ்ட்ரிங் எப்படி நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டபுள் கோட்ஸ் இல்லை சிங்கிள் கோட்ஸ் வழியாக நீங்கள் கால் பண்ணணும். ஓகேவா? அதாவது சிங்கிள் கோட்ஸும் டபுள் கோட்ஸும் எப்படின்னா, அது ரெண்டுமே ஒரே வேலை தான் செய்யும். ஸோ அதுக்கு டிஃப்ரென்சியேஷனே கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் அதை ஸ்ட்ரிங்கை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிங்கை டபுள் கோட்ஸ் அப்படின்னும் போட்டுக்கலாம், இல்லை நான் இப்படியும் தரலாம் அப்படின்னு நினைக்கலாம். நான் இப்போ இங்கேயும் ஏன்னு கொடுத்துட்டு நான் இப்படி ஏன்னு நான் கொடுத்தாலும் ரெண்டுமே ஸ்ட்ரிங் தான். இதில் எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, நான் பைத்தான் அப்படின்னு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போது சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் அதை ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் ஒரு ஃபங்க்ஷன் ஏன்னு நான் கொடுக்குறேன். ஸோ நான் ஏயோட சிங்கிள் கோட்ஸில் 2 வேல்யூ தரேன். அதாவது என்ன தரலாம், என் சேனல் தரேன், மர்ஜன் கோட். ஓகேவா? இதுவும் ஒரே ரிசல்ட் தான் எனக்கு காட்டும். ஓகே, நான் இப்போ இதே கொடுத்துட்டேன். இதை வந்து நான் நான் பீன் கொடுத்து ஒரு வேல்யூ தரேன். அதாவது டபுள் கோட்ஸில் ஒரு வேல்யூ தரேன். அதாவது சேம் அதே நேமே தரேன், மஜன் கோட் அப்படின்னு தரேன் நான். ஓகேவா? மஜன் கோட் தரேன். ஸோ இப்போ நான் கால் பண்ணும்போது எனக்கு ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் எனக்கு காட்டும். நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஏவை பிரிண்ட் பண்ணுறேன், என்டர் அடிக்கிறேன், எனக்கு ரிசல்ட் அதே தான் காட்டுது. ஸோ நான் பிக்கு நான் கொடுக்குறேன். ஸோ நான் பியை நான் இப்போ கால் பண்ணுறேன், பிரிண்ட் ஆஃப் பி அப்படின்னு நான் தரேன்னா எனக்கு அதுக்கும் அதே வேல்யூ தான் காட்டுது. ஸோ நான் சொன்ன மாதிரி சிங்கிள் கோட்ஸும் சரி, டபுள் கோட்ஸும் சரி, நீங்கள் எப்படி கொடுத்தாலும் அது வந்து உங்களுக்கான வேல்யூவை கரெக்டாக எடுத்துக்கும். உங்களுக்கு எந்த ஒரு எரருமே காட்டாது. ஓகேவா? இதுதான் வந்து பேசிக்கான ஒரு சின்டெக்ஸை பற்றி நம்ம சொல்கிற ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகேவா? ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கேரக்டர் சப்போர்ட் பண்ணாது பைத்தான். ஓகேவா? ஸோ நம்ம எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கேரக்டராக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, அதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்து அந்த ஸ்ட்ரிங்கை தான் நம்ம கால் பண்ணணும். அது எப்படி கால் பண்ணணும்னா, அந்த ஸ்ட்ரிங்கை சப்ஸ்ட்ரிங்காக மாற்றணும். ஓகேவா? அதை நான் உங்களுக்கு வந்து ஒரு பெயிண்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன் கரெக்டாக. ஓகே, சப்ஸ்ட்ரிங். ஓகேவா? சப்ஸ்ட்ரிங். ஓகே, ஃபாண்ட் சைஸ் பெருசாக்கிக்கலாம். ஓகே, நம்ம பேச போது சப்ஸ்ட்ரிங்கை பற்றி. ஓகேவா? ஸோ சப்ஸ்ட்ரிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேனே. சப்ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்படி தான் இது வந்து ஒரு ஃபுல் செட் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் என்ன ஆகும்னா, இப்போ நான் அதுக்கு வந்து வேல்யூ வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து எனக்கு வந்து உள்ளே வந்து ஒரு வேல்யூ இருக்குது. அதாவது நான் என்ன வேல்யூ தரேன்னா, உள்ளே வந்து பைத்தான் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. உள்ளே வந்து பைத்தான் அப்படின்றது வந்து என்னோடய கேரக்டர். ஸோ இப்போ நான் அதை சப்ஸ்ட்ரிங்காக கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் இருக்காது, 2வது ஸ்ட்ரிங்கு, இது 3வது ஸ்ட்ரிங்கு, 4வது ஸ்ட்ரிங்கு, 5வது ஸ்ட்ரிங்கு. இப்போ எத்தனை என்கிட்ட இருக்குது? மொத்தம் 6 இருக்குது. 1 2 3 4 5 6. ஸோ எனக்கு 6 ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இங்கே பீன்றது எனக்கு இங்கே செட் ஆகும். 1 2ன்றது எனக்கு இங்கே செட் ஆகும். 2ன்றது எனக்கு இங்கே வந்துடும். ஸோ 3ன்றது எனக்கு இங்கே வரும். 4ன்றது இங்கே வரும். அதாவது நம்பர்ஸ் நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ நான் 1 அப்படின்னு நான் கால் பண்ணேன்னா பி, ஒய்ன்றது 2, THON அப்படின்னும்போது 3 4 5 6 அப்படின்னு வரும். ஆனால் நீங்கள் ப்ரோக்ராமில் கால் பண்ணும்போது, சப்ஸ்ட்ரிங்கை கால் பண்ணும்போது நான் 1 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா அது எனக்கு வேல்யூ வந்து ஒய்ன்னு தரும். நீங்கள் எப்பவுமே நீங்கள் கால் பண்ணும்போது பைத்தான் அப்படின்னு கால் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, அதை வந்து 0ல் தான் ஆரம்பிக்கணும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வேல்யூ கரெக்டாக தரும். அதை நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. சிஎம்டி ஓப்பன் பண்ணிக்கலாம். கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு, சாரி. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பைத்தானோட கன்சோலுக்குள்ளே போயிருங்க. பைத்தான் கன்சோலுக்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ தரலாம். நான் str = அதே மாதிரி நான் பைத்தானே தரேன்னு வச்சுக்கோங்களேன். பைத்தானே நான் கொடுத்துட்டேன், என்டர் அடிச்சிட்டேன். ஸோ நான் வந்து சப்ஸ்ட்ரிங் ஆஃப் வேல்யூ எனக்கு வந்து அதாவது சிங்கிள் கேரக்டர் எனக்கு வேணும். அதாவது எனக்கு டி அப்படின்றது வேணும். பைத்தானில் இருக்க டி எனக்கு வேணும் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா,
அது வந்து சப்ஸ்ட்ரிங் வழியாக நான் கால் பண்ணுவேன். அது எப்படி கால் பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ நான் பிரிண்ட்டுன்னு ஒன்று கொடுக்குறேன். பிரிண்ட் ஆஃப் எஸ்டிஆர் சாரி தப்பாக கொடுத்துட்டேன். அதாவது சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு நீங்கள் கால் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா அது டபுள் கோட்ஸை தான் கால் பண்ணணும். ஓகேவா? இப்போ எனக்கு வேல்யூ நான் வந்து ஒரு டீ வேணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் டீ வேணும் அப்படின்னு நான் சொல்லும்போது என்ன பண்ணணும்னா நான் என்னோடய வேல்யூ வந்து நான் 2ன்னு தரணும். அதாவது 0 1 2 தட் இஸ் தேர்ட் வேல்யூ. அப்போ நான் 2 நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்டர் அடிக்கும்போது எனக்கு வந்து டீன்னு கிடைக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து சப்ஸ்ட்ரிங்கை கால் பண்ணணும். ஓகேவா? இதுதான் சப்ஸ்ட்ரிங்கான ஒரு விஷயம். இதுதான் இப்படியும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் ஒரு ஸ்ட்ரிங்கை. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து நான் பைத்தான் நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ நான் இதை வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அதாவது என்னென்னா இப்போ நான் பைத்தான் இருக்குது. பைத்தான் பக்கத்தில் எனக்கு ஒரு ப்ரோக்ராமிங் அப்படின்னு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து நான் பிரிண்ட் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். பிரிண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி இது வந்து நியூ ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஒரு அது கரெக்டாக தெரியணுன்றதுக்காக நான் கொடுக்குறத ஒரு ஓகே ஸ்ட்ரிங். ஓகே, ஒரு கமா வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன ஸ்ட்ரிங்கை கூட கம்பேர் பண்ண சேர்க்க போகிறீங்க அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதாவது எப்படி கொடுக்க போகிறோன்னா எஸ்டிஆர் தான் ஃபங்க்ஷன், சாரி கேப்ஸ் இல்லை ஸ்மால், எஸ்டிஆர் ஆஃப் 7 அப்படின்னு கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. 7 ப்ளஸ் பைத்தான் ப்ளஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்னு கால் பண்ணுறேன். ப்ரோக்ராமிங் அப்படின்னு இப்படி கால் பண்ணுறேன். என்டர் அடிச்சுன்னா ட்ராக் எரர். என்ன எரர்? நமக்கு ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஓகே ஓகே, எப்படி கொடுக்கலாம்? 1 அப்படின்னு தரணும்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, எனக்கு இப்போ கரெக்டாக வந்துச்சு. நான் 1 கொடுத்ததுனால எனக்கு அந்த மாதிரி வந்துருக்கு. நான் இப்போ 0 கொடுத்து கோலன் கொடுத்தேன்னா எனக்கு ரிசல்ட் வேறு மாதிரி காட்டும். ஓகேவா? நான் 7ன்றது கொடுத்து எனக்கு ஏன் எரர் வந்துச்சு நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நான் கொடுக்கும்போது என்னோடய வேல்யூ 7ல் இல்லை. ஏன்னா பைத்தான்னும் போது நான் கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு 5 வேல்யூ தான் வரும். 6வது வேல்யூ 7வது வேல்யூ கிடையாது. ஸோ நான் அப்படி கொடுக்கும்போது எனக்கு என்ன எரர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச், ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் வருது. அதாவது நீங்கள் கொடுத்த வேல்யூ ஸ்ட்ரிங்குக்குள்ளே இல்லை அப்படின்ற மாதிரி அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி. இப்போ இதே இங்கே வந்து 1 தூக்கிட்டு நான் இப்போ 0லேருந்து வேல்யூ கால்குலேட் பண்ணி நீ எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது என்ன வரும்னா நியூ ஸ்ட்ரிங் இஸ் பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபுல் செட்டாக வரும். இதுதான் வந்து அப்டேட் பண்ணுற ஒரு விஷயம். ஓகேவா? இப்படி நீங்கள் அப்டேட் பண்ணலாம். இது ஒன் செட் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்ஸ்கோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ், ஸ்பெஷல் ஆப்ரேட் அண்ட் பில்டிங் மெத்தட்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.